தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பொருட்களுக்கு செப்டம்பர் 2025 புவிசார் குறியீடு ஜிஐ வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஊட்டி வர்க்கிக்காக கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் கோப்பை 2025 விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 2025 நிறைவடைந்திருக்கு. ஒட்டுமொத்த வாகையாளர்கள் பட்டியலை வென்ற மாவட்டம் எதுன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். அதிக அளவு சிஎம் டிராஃபிஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 2025 வெளியான நூல்களுடன் பின்வரும் தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், பெருமாள் முருகன், இமயம், தர்மன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நூல்களை இப்போ நம்ம பொறுத்தலாம். எஸ் ராமகிருஷ்ணனுக்கான நூல் பார்த்தீங்க அப்படின்னா நீர் நடை, பெருமாள் முருகனுக்கானது பார்த்தீங்கன்னா கூகை, இமயம் அப்படின்னா வானம் வசப்படும், தர்மன் அப்படின்னா மருதம். ஸோ இது இவங்களுக்கான நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள். அடுத்தது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் செப்டம்பர் 2025 எந்த பேரிடருக்காக மாநிலம் தழுவிய ஒத்திகையை நடத்தியது அப்படின்னா நகர்ப்புற வெள்ளப்பெருக்குக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒத்திகையை நடத்தியிருக்காங்க. 18வது கொஸ்டின், 2025 ஆண்டிற்கான தொல்காப்பியர் விருது தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. இது எந்த துறையில் பங்களிப்பிற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா இந்த தொல்காப்பியர் விருது செவ்வியல் தமிழ் இலக்கியத்துக்காக என்ன பண்ணுதுன்னா ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. வேளாண் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசால் வேளாண் ஏற்றுமதி வசதி மையம் செப்டம்பர் 2025 எந்த நகரில் திறக்கப்பட்டதுன்னா ஒசூர் நகரில் திறக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2025 தொடங்கப்பட்ட புதிய இணையதளங்களுடன் பின்வரும் அரசு துறைகளை பொறுத்தவன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறை, வேளாண் துறை, இந்து சமய அறநிலைத்துறை, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைன்னு இருக்கு. ஸோ தொல்லியல் துறை அப்படின்னாலே எபிகிராஃப் கல்வெட்டுன்னு சொல்லுவோம். வேளாண்மை துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு விவசாயம், இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கோயில் தரிசனம், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அப்படின்னா தமிழ்நாட்டு நலம் அப்படிங்கிறது தான் பட்டியல் 1க்கும் பட்டியல் 2க்குமான சரியான அம்சங்கள். அடுத்தது அனைத்து தேசிய கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்காக செப்டம்பர் 2025 நடுவண் அரசால் தொடங்கப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த வலைவாசலின் பெயர் அப்படின்னா பாரத் ஸ்காலர் அப்படிங்கிறது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா அனைத்து தேசிய கல்வி உதவித்தொகைக்கான திட்டம் தான் இந்த பாரத் ஸ்காலர்